அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று நாங்கள் அறிவோம். வானத்துக்கும் கீழே இருப்பதில் நாம் ஒவ்வொரு காலங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? வரையறுக்கிறோம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. தேவஜனங்களே, இந்த காரியத்தை கிங் ஆஃப் சாலமோன், கிங் ஆஃப் இஸ்ரேல் இதை எங்களுக்கு விளக்கமாக தன் அனுபவ ரீதியாக எழுதியிருக்கிறார். அவருடைய காலத்திலே யுத்தம் பண்ண வந்தவர்களை சமாதானம் பண்ணி அவர்களை அன்போடு சமாதானத்தின் அடிப்படையிலே அயல் நாடுகளை அவர் வழிநடத்தினார். பிறக்க ஒரு காலம் உண்டு, பிறப்பதற்கு பிள்ளைகள் பிறப்பதற்கு காலம் உண்டு. 10 மாதம் கிட்டத்தட்ட பெறும்பொழுதுதான் பிள்ளை பிறக்க முடியும். பிள்ளை பிறக்கும் நேரத்தை யாரும் சொல்லவும் முடியாது. இத்தனை மணிக்குத்தான் பிள்ளை வெளியே வரும் என்று சொல்ல முடியாது. இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. இறப்பதையும் யாரும் இத்தனை மணிக்குத்தான் இறப்பார் என்று சொல்லவும் முடியாது. இங்கே நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நான் கனடாவில் இருந்து இதை கதைக்கும் பொழுது, கனடாவில் குறிக்கப்பட்ட மாதத்துக்கு முன் நாங்கள் பிளான்ஸை வைக்கும் பொழுது அது குளிர் அதிகமாக வந்தால் அதை எரிக்கி போய்விடும். அதே மாதிரி தான் நாங்கள் காலங்களை பார்த்து, எல்லா நாடுகளிலும் அப்படித்தான் காலங்களை பார்த்து நடுவார்கள், பிடுங்குவார்கள், கொல்லுவார்கள், குணமாக்குவார்கள். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்கவும் ஒரு காலம் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள். எங்களுடைய இந்த நாட்டிலே மாடை அன்பாக வளர்க்கிறார்கள். ஆனால் குளிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு அந்த மாட்டை அவர்கள் கொண்டு வேறு தேவையில் பாய்ப்பார்கள். வெள்ளைக்காரன் தான். அதெல்லாம் நாம் முன்னேறி இருக்கிறான். நாங்கள் கலாச்சாரம், மதம் போன்ற காரியங்களை சொல்லி 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 நான் கீழே போய் கொண்டிருக்கிறோம். அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இதெல்லாம் விளங்கப்படுத்த தேவையில்லை. அழுவது எங்கே, நகைப்பது எங்கே என்பது எங்களுக்கு தெரிய வேணும் கட்டாயம். புலம்பு ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. புலம்புறது நடனம் பண்ணுறதிலே வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் அதுகளை சரியாக எங்களுடைய சவுண்ட் மைண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியாக பாவிக்க வேண்டும். கற்களை எறிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. உங்களுக்கு தெரியும், பழைய வீடுகளை 200 வயது வரும்போது அந்த வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி புதிய வீடுகளை கட்டுகிறார்கள். இங்கேயும் உலகத்திலே எல்லா இடமும் நடக்கிறது. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. உலகத்திலே மக்களை பலவிதமாக தழுவி அன்பு நேசிக்கிறார்கள். ஆனால் சில வேளையில் என்ன செய்கிறார்கள்? தழுவினவர்கள் அவர்களை கைவிடுவார்கள்.
அவர்களை மறந்து விடுகிறார்கள் பூமியிலே. பாருங்கள், தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. தேடுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அது இழப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. எங்களுடைய இலங்கை உலகத்தில் இருக்கிற யுத்த நாடுகளை பாருங்கள், தேடி வீடுகளை கட்டினார்கள், பின்பு இழக்க ஒரு காலம் வந்ததை நாங்கள் காண்கிறோம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. கிழிப்பதற்கும் தைப்பதற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது, யோசிச்சு பாருங்கள். கிழிப்பதென்றால் பழைய சீலையத்தில் கிழிக்கிறது இலேசாக இருக்கும், இலவாக இருக்கும். ஆனால் தைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. புதிய துணியைத்தான் தைப்பதற்கு பாவிக்க முடியும். மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. எவ்வளோ தூரம் நீங்கள் மௌனமாய் இருக்கிறீர்களோ நீங்கள் ஞானவான்கள். எந்த வேளையில் நீங்கள் வாயை திறந்து பேசினால், நாங்கள் பேசினால் அந்த ஞானம் அந்த ஞானம் வீணாய் போய்விடும். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. நம் நாட்டிலே எங்களை சிநேகிப்பதற்கு அயல் நாடு அங்கே வந்தார்கள். அந்த சிநேகத்தை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே வந்தவர்கள் அந்த நாட்டின் தலைவரோடு கதைத்தார்கள், இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் கதைத்தார்கள், ஒப்பந்தங்கள் வைத்தார்கள், சிநேகம் பண்ணினார்கள். அது சம்பந்தப்பட்டவர்களும் அதில் கையெழுத்துக்களை வைத்து ஓமண்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? சிநேகிக்கு ஒரு காலம் வந்தது. ஆனால் ஏதோ எங்களுக்கு அது அரசியல் எனக்கு அதிகம் தெரியாது, அதனால் பயக்க வேண்டிய காலம் வந்தது. ஆனால் கொஞ்சம் தெரியும் எனக்கு அரசியல். என்ன சொல்லுங்க பார்ப்போம். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களுக்குண்டு சரியாக அவர்கள் மாகாண ரீதிய சுதந்திரத்தை ராஜீவ்காந்தியும் ஜேஆர் யவத்தினம் எழுதி வைத்தார்கள். அதை சரியாக காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அதனால் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கும் யுத்தம் போலவே யுத்தம் வந்தது. என்ன நடந்தது? எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து விட்டார்கள். எவ்வளவோ காரியங்களை இழந்து விட்டோம். நம்முடைய ப்ராஸ்பரிட்டியை இழந்து விட்டோம், செழிப்பை இழந்து விட்டோம். அதான் நாங்கள் பாருவோம், சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இது எங்களுடைய வாழ்நாளிலே இவ்வளோ காரியங்களை நாங்களோட லைஃப் ஸ்டைலிலே நாங்கள் ஏற்படுத்தினால் அதில் நாங்கள் வெற்றியை காண முடியும். தேவ பிள்ளைகளே, நான் இப்பொழுது சேர்ச்சில் இருந்து வரும் பொழுது இதை சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன். இதை ஆங்கிலத்திலே சொல்ல போனால் இங்கே பாருங்கள், a time to be born and a time to be die. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டாவது பார்க்குறோம், நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. a time to plant and a time to pluck up what is planted. தேவ பிள்ளைகளே, நேரம் வந்து விட்டது. அதனாலே இது பிரசங்கியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் நீங்கள் அறிவிலே வளர்ச்சி அடையலாம். உங்களுக்காக நான் தனிப்பட்ட முறையிலே என் அறை வீட்டுக்குள் ஜெபம் பண்ணுவேன். வானத்திலே சிலம்படிக்க நான் விரும்பவில்லை. தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.